சார் விஜய் அவர்கள் வந்து பிரச்சாரம் செய்கிறதுக்கான சுற்றுப்பயணம் அந்த அறிக்கையெல்லாம் வெளியிட்டாரு. சுற்றுப்பயணம் பண்ணுறதுக்கு போய் காவல்துறை அனுமதி கேட்டால் இன்ன வரைக்கும் அனுமதி தரலையே சார். திரு விஜய் அவர்கள் சுற்றுப்பயணமே போகக்கூடாது அல்லது பிரச்சாரமே செய்யக்கூடாது என்று தமிழக காவல்துறை நினைக்கிறது என்று தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். போய் முதல்ல ஒரு இடத்த திருச்சியில் எனக்கு இந்த இடத்த கொடுங்கன்றாங்க, கொடுக்க மாட்டேன்றீங்க. அடுத்து இன்னொரு இடம்னு சொல்கிறாங்க, அதையும் கொடுக்க மாட்டேன்றீங்க. சரி, எங்கே தான் ஏன் கொடுப்பீங்கன்னா எங்கேயுமே கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறீங்கன்னா இதை எப்படி புரிஞ்சுக்கிறது சொல்லுங்கள். விஜய் அவர்களே இதை சொல்கிறாரு, நீங்கள் எங்களை பார்த்து பயப்படுறீங்களான்னு கேட்குறாரு. அதில் என்ன தப்பு? என்ன தப்பு சொல்லுங்கள். ஒரு குறைந்தபட்ச ஜனநாயகம் வேண்டும் அல்லவா? என்ன தப்பு? இன்னொன்று, சுற்றுப்பயணம் பிரச்சாரம்னாலே கூட்டம் தானே சார்? நம்ம கூட்டம் தான், கூட்டம் வரத்தான் செய்யும். கூட்டத்தை கூட்டுவதற்காக தான் பிரச்சாரமே பண்ணுறது. நீங்கள் எல்லாம் போய் ரோட்டில் போய் பிரச்சாரம் பண்ணுவீங்க, ரோட்டை அடைச்சிக்கிட்டு பேனர் வச்சு பிரச்சாரம் பண்ணுவீங்க, வீதி வீதியாக சென்று பிரச்சாரம் பண்ணுவீங்க. விஜய் மட்டும் வீட்டில் உட்காந்துட்டு பிரச்சாரம் பண்ணணுமா? இது உங்களுக்கு ஒரு அராஜகமாக தெரியவில்லையா? நீங்கள் இப்படி பண்ண விஜய் கட்சி வளருங்க. புரிய மாட்டேங்குது. சாதாரணமாக இல்லைங்க, நம்ம திமுகவுக்கு போடலாம், அதிமுகவுக்கு போடலாம் நினைக்கிற ஒரு ஆள் கூட நான் இந்த தம்பி கட்சி ஆரம்பிச்சிருக்குது, என்ன இப்படி பண்ணுறாங்க எல்லோரும் சேர்ந்து என்று சிம்பத்தியாக இது மாறும். சரி, அனுமதி வாங்கி பிரச்சாரம் பண்ணால் நடுவில் ஆம்புலன்ஸ் விட்டு அங்கேயும் தொல்லை கொடுக்குறது. நீங்கள் மட்டும்தான் நாட்டில் அரசியல் பண்ணணும், நீங்கள் மட்டும்தான் பிரச்சாரம் பண்ணணும், உங்கள் திராவிட மாடல் பொய்கள் மட்டும்தான் அரங்கேற வேண்டும் இல்லையா? யாருக்குமே அசௌகரியம் ஏற்படாமல் நீங்கள் ஒரு பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்றால் மரங்களோடு மாநாடு, மாடுகளோடு மாநாடு, தண்ணீரில் மாநாடு. யாருக்காவது பிரச்சனை இருக்கா? மாடு ஏதாவது சொல்லிச்சா? மலைகளுக்கு வேறு மாநாடு நடத்த போகிறாங்க. ஆமாம், மலையில் போய் நீங்கள் ஒரு மலை உச்சியில் போய் அவர் பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருந்தால் யாருக்காவது பிரச்சனை இருக்கா? உங்க விஜய் நான் வரேன்